அதாவது ஊர்வசி சாபத்தினால ஆணும் இல்லாம பெண்ணும் இல்லாம அது பேடி ஆகி விட்டேனே மாமா. மாமனை பாக்கணும்னா வந்து நிக்கிறாரு. இந்த மட்டும் போறீமே. ஆமா என்னப்பா இப்படி வருது? நாம போய் கிட்ட நல்லா விசாரணை பண்ணுங்க. விசாரணை பண்ணாலும் பிரயோஜனம். ஆணு பாதி பெண் பாதி இருக்கிறாங்க. அது நல்லா தான் இல்ல, ஆனா அழகான பெண் இப்படியே இப்படி இருக்கிறா. அதை நாம கேட்கணும். யாராவது ஆரணிய கானகத்திலே இப்ப ஏற்பட்ட ஒரு அகிலான பெண். ஆனா மூஞ்சி அழகாத்தாங்க. பாதி இருக்கிறது. பாதி இல்லையே. ஆமா, என்னை பார்த்தால் அர்ஜுனா மாயவா என்று சொல்லுகிறாயே. மாமா யாரு? மாயவா. மறுபடியும் மாயவா மாயவாங்கிற மாமா என்ன உனக்கு தெரியல? யாரு? அர்ஜுன். ஆமா அஜய். அர்ஜுன் என்றால் எப்பேற்பட்டவன்? அழகு மன்னன். அழகு நீ காலு தூக்கி ஆவியா. அர்ஜுனன்னா எப்படி? அர்ஜுனன் அவனால் அழகு மன்னன். காண்டியவன் எப்பேற்பட்டவன் அர்ஜுனன். இந்த ஆடு அதாவது பேடியாக இருக்கிறாயே, பாதி பெண்ணு பாதி ஆம்பளை பாதி இருந்தாலும் அந்த ஆம்பளை இருந்தாலும் விட்டுரு, நான் பொம்பளை எல்லாம் முடிச்சுக்கிறேன். எதுமாலுமே தெரியாம நடிக்கிறியா நீ? மாயனுக்கு மாயவனுக்கு தெரியாத மண் உலகம் எதுவும் கிடையாது. மாயனுக்கு தெரியாத அகில உலகமே கிடையாது. தெரிஞ்சுக்கிட்டே மாமா எனக்கு ஒரு சொல்ல ஏமாத்த அவன் பேச கேட்டு சாமி. நான் அப்படியெல்லாம் வாங்கிட்ட பேச மாட்டேன். நான் எதை இந்த மாதிரி நாளும் பூமியில வாழலான்னு மேல வந்து விட்டா கட்டி பிடிச்சாலும் முடிச்சு. ஆமா புடிச்சு விடுவான் உயிர் விழுந்தாலே. அதனால மாயவா அதாவது அரியும் சிவனும் ஒண்ணு. அரியும் சிவனும் ஒண்ணு. அதாவது மகாபாரதத்துல மாயவனும் அர்ஜுனனும் ஒண்ணு. அர்ஜுனனும் ஆயனும் ஒண்ணே. சிவபெருமானுக்கு முதுகுல மச்சரேகை. சிவபெருமானுக்கு முதுகுல மச்சரேகை. பூலோகத்துல அர்ஜுனனுக்கு முதுகுல மச்சரேகை.
நீ இதை காட்டினாலும் ஒத்துக்கோனா ஒத்துக்குவான். நீ எதுக்கு காட்டி பாரு. ஏன்னா இப்படி போனீங்கன்னா ஊர் ஒன்ன வச்சுக்காத. மாமங்கிட்ட நாம தான் தப்பிச்சு போகணும். அதாவது உலகத்துல மகாபாரதம் என்று சொல்லப்பட்டவன் நடத்திருக்கிறாங்க. ஆமா. மகாபாரதத்துல என்ன என்ன அர்த்தம், எப்பேற்பட்ட அர்த்தம் அப்படி சொல்லப்பட்டது இவருடைய பெரியப்பாரு. ஆமா ஆமா ஆமா. யாரு? எங்க பெரிய மாமா. அதான் எனக்கு தெரியும். கேளு, அப்பேற்பட்ட மகாபாரதத்தையே இந்திரா நீ ராஜி நீ எடுத்து பண்ணிடா அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. ஆமா ஆமா. அப்பேற்பட்ட அந்த மகாபாரதத்தை படித்தவரு என் மனசுல இல்ல, அவருக்கு இல்ல. அவர் சொன்னதை தான் இப்பொழுது நான் சொல்லுகிறேன். அதே தான் நாம பேசுறோம். அதனால நான் மகாபாரதத்துல அர்ஜுனா போடப்பட்ட என்னுடைய பெரியப்பார் சொல்லிக் கொடுத்த கதையை தான் சொல்றேன். நீ அர்ஜுனன் தான். உண்மைதான் மாமா. அப்பேற்பட்ட அர்ஜுனன். நாங்க 2 பேரும் எப்பேற்பட்டு தெரியுமா? அத்தை மக்கள், மாமா மக்கள். ஆமா. நான் அத்தை மகன், அர்ஜுனன் மாமா மகன். இருவரும் செத்தாலும் 2 நாளில் செத்து போயிருவோம். நாங்களும் அப்படியே தான். எனக்கு நான் அத்தை மாவன், இவன் மாமா மாவன். அப்பேற்பட்ட இருக்கக்கூடிய இந்த அர்ஜுனனாகப்பட்டவன் எப்படி சொல்லுகிறாய் சொல்லு. எப்படி மாயவா, உனக்கு தவத்துக்கு போவதுக்கு ஒரு இடம் சொல்லிவிட்டுதான் நாங்க தவத்துக்கு போனோம். வரமும் கொடுத்த போயிட்டு வந்தேன். போயிட்டு வர்ற வழியில மாமா நடந்து உனக்கு தெரியாது. தெரியாது தெரிகிறது அடிப்பணி இல்ல, தெரியல சொல்லு. அதாவது போற வழியில என்னுடைய தந்தையாராகிய இந்திர பகவானுக்கு இடுக்கம் வந்து விட்டது. ஆபத்து வந்து விவேதக 60,000 கோடி விவேத காலகை கேமிச்சர்கள் எங்க தந்தையாரை சிறைப்படுத்தி விட்டார்கள். சிறைப்பிடிக்கும் நேரத்திலே அர்ஜுனா அபயம் அபயம் என்று என் தந்தையார் ரதங்கொடி கம்பத்துல கட்டி இழுத்து போகும்போது கத்திட்டு போனார். அந்த அசுரர்கள். ஆமா. அந்த சட்டத்தை கேட்டு அங்க வாங்கிட்டு வந்தல பாசுபத கஷ்டப்பட்டு அந்த பாசுபத கணிய அந்த விவேத கைகனை ஒண்ணு அந்த பாசுபத கணியை அங்க போட்டு முடிச்சுட்டு பாசுபத கணையை பண்ணிவிட்டு அங்க இருந்தோம்மா. அப்புறம் என்ன பண்ணாங்க, தேவர்கள் தேவல் லோகத்துல ஒரு நாளைக்கு இருக்கு சொன்னாங்க. இந்திர பகவானுடைய இந்த தேவேந்திரனை வந்து நீ மீட்டு கொடுத்தது, நீ தானே மீட்டு கொடுத்த. அதனால இந்திர பதவியை நீ ஒரு 1.25 மணி 1.25 நாளி இந்திர பதவியை நீ ஆளணும்னு சொன்னாங்க. செஞ்சாங்க. அதே மாதிரி 1.25 மணி 1.25 நாளி இந்த இந்திர பட்ட வச்சம் தேவர பட்டம் பண்ணினேன். அதுக்கு பிற்பாடு மாமா இந்த நம்ம ஊர்வசி திலவத்தெல்லாம் நாட்டி ஆடுவாங்க. மாமா எங்க அம்மா விடலையே, இந்திராணி விடல. மகனே அர்ஜுனா, இன்னைக்கு ஒரு நாளைக்கு இங்க இரு. இந்த இந்திர பகவான் உங்க அம்மா தந்தைக்கு முன்னால ஆடுறவங்க ஒண்ணு முன்னாலேயே ஆடுவாங்க பரதநாட்டியம். நீ இன்னைக்கு நீ தானே இன்னைக்கு தேவேந்திரன் நீ. அதனால இன்னைக்கு வந்து ஒண்ணு முன்னால அவங்க ஆடுவாங்க, நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்க அம்மா சொல்லிச்சு. உலகத்தில் இருக்கக்கூடிய பெண்களை விட தேவலோகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் மிக நல்ல அழகு நாட்டிய பெண்கள். அதனால பார்த்துட்டு வந்திருக்கலாம். வாயவா நாட்டியம் ஆடினாங்க. எல்லாத்துக்கும் தனம் தானியம் எல்லாம் வாங்கி கொடுத்த வாங்கிட்டாங்க. அதுல ஒரு திருடிக்கிறாள் ஊர்வசி. நம்ம 1 மணிக்கு வந்தால ஊர்வசி அவளை இல்ல அவளை அவளை 1 மணிக்கு நான் வண்டி நம்ப எடுத்துட்டு போய் பைபாய்ல உட்காந்துக்கலாம். வர்ற போலீஸ்காரெல்லாம் அப்படிங்கிறான். ஒரு போதக்கார போயிட்டு வந்து என்னடா சம்பானி இதெல்லாம் அவளால வர்றதுதானே. அவன் என்ன பண்ண காட்சி கொடுத்தா வாங்கல. எவ்வளவு பணம் எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுக்குறாரு. அந்த ஊர்வசி விட்டுட்டோம்மா. சரி விட்டுட்டு எங்க அம்மா என்ன சொல்லிச்சு, இந்திராணி அம்மா, அர்ஜுனா எல்லாம் பண்ணன இன்னைக்கு ஒரு நாளைக்கு மாத்திரம் இந்த தேவலோகத்துல இருந்துட்டு காலையில போ, நீ அழுப்பாங்க விவேத காலக்கு சண்டை பண்ண உனக்கு அழுப்பு இருக்கும். அதனால இன்னைக்கு தூங்கிட்டு நாளைக்கு போன்னு சொல்லிச்சு. அம்மாளுக்கு உன்னுடைய கஷ்டம் தெரியாது. அவன் நான் படுத்து தூங்கிட்டு கிடப்பாரு. தூங்கிட்டு போது ஊர்வசி என்ன செஞ்சா மேல படுத்து கொடுத்து பண்ணால் சித்திரவதை பண்ணிவிட்டா. இவனை தான் காவலுக்கு வச்சிருந்த காரணம் ஒரு சின்ன சின்ன தப்புகள் நடக்குதுன்னா இப்ப சாமி படம் எடுக்கிறது அவரால் தப்பு சொல்லக்கூடாது. அதே இன்னொரு ஆள் வந்து குடிச்சுட்டு அவர் என்ன நவந்து உட்காந்து அந்த படம் எடுக்க முடியும். அதே மாதிரிதான் அந்த அம்மா என்ன சொல்ல, ஏன் மவனை பார்க்க போறேன், என்ன அரண்மனையில விடுங்க, போய் பார்த்துட்டு வரேன். நல்ல மனுஷன் உலகத்திலேயே யாராவது இருக்கிறாங்களா? அப்புறம் மாமா வந்து அவன் என்ன சித்திரவதை பண்ணி கண்ணா படிச்சுட்டு போயிட்டான்.
அப்புறம் நான் என்ன சொன்னேன், ஆமா தவப்பம் பண்ண ஆளு தாக்கிட்டமோ நான் சேர மாட்டேன்னு சொல்லும் போது அவன் என்ன சொன்னா தெரியுமா, என்னைக்கு வந்து என்னோட முத்தம் கொடுத்து மார்பு என்னோட மார்போட ஒட்டுது அன்னைக்கு தான் உனக்கு சுயரூபம் வந்து சொல்லி கொடுத்தா அம்மா அம்மா அப்படியே நல்லா இருக்குது. பரவாயில்ல, எனக்கு பரவாயில்ல. ஆணு சேராமல் பெண்ணு சேராமல் அரும்பேடியாக போக கடவுள் என்றால் தன்னுடைய இரு கொங்கையிலையும் கையில பிடித்து முகத்தோடு முகம் வைத்து முத்தம் கொடுக்கிறாயோ அன்னைக்கு உன்னுடைய சாபம் தீரும் சொன்னேன். அர்ஜுனா என்னால முடியாது, நான் போறேன். இது என்னால முடியாது. ஏன் இவன் என்னைக்கு போய் அவருடைய மார்பை கொடுத்து போய் முத்தம் கொடுத்தா விடுவானா? ஒத்துக்குவா. ஆனா இவன் கொடுக்கணுமே. மாயவா அண்டமெல்லாம் ஒரு அளந்த பாதா அரசனோட குலமதிலே வந்த நாதா கடல் எடுத்தன் மாமன் கமசனாலே கண்ணமுடனே ஏற்றுப்படுதல் நடந்த போதா துஷ்டங்களை மதமடக்க வந்ததீரா துணிந்து கொண்ட கஷ்டனை ஊத்ததியாவா மண்டல் இரணி இணை பிளந்தச்சியலா வானத்தை காத்திடுவே மணிமாறா தண்டுலக மார்பனி வாசமுடன் தசந்தருக்கு பாலனாகி 10 தல ராவணனை சங்கரித்து நேசமுடன் நொடியில் கையில் ஏந்தி நொடிய பிறகு ஆசமாக வருத்தியாவா மாயவா உன்னை விட எங்களுக்கு பாண்டவருக்கு வேற கடவுள் ஏது மாமா, உன்னையே நம்பி வாழ்ந்து அண்டமே அண்டமே இழிந்து மண்டை மேல் விழுந்துட்டாலும் அலை கடலே நீர் வத்திட்டாலும் மண்டலத்து நட்சத்திரம் மாறி மாறி விளைச்சிட்டாலும் இந்த மாயவன் இருக்கு வரும் பாண்டவருக்கு அறிவில்லை. அதனால நீதான் மாமா எதே ஒரு வழி பண்ணு, வழி பண்றது எதே ஒண்ணு பண்ணுங்க சாமி. சரி அப்படி வர கொடுத்தாலும் அல்லவா சாப்பிட்டு கொடுத்தாலவா விமோசனம் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்க. என்ன சொன்னா தெரியுமா, நீ என்ன நான் வந்து கட்டி பிடிச்சி படுத்தா மாமா நான் வானா எங்க அம்மா மாதிரி எனக்கு இருக்குது, எங்க அப்பா கிட்ட நீங்க நாட்டி ஆடுறவங்க எங்க அம்மா மாதிரி இருக்குது, அம்மா வானான்னு சொன்னதுக்கு டேய் உங்க அப்பா மேலேயே ஆசைப்பட்டது கிடையாது, தேவேந்திர இந்திர பகவான் மேலேயும் நான் ஆசைப்பட்டது கிடையாது, அங்கதான் பல காலமா நாங்க இருக்கிறோம், உன் மேல ஆசைப்பட்டேன், உனக்கு 11 அழகுன்னு சொல்லி வான நட்சத்திரம் போல் பல்லு வலதுகை முதல் மச்ச ரேகை தோல்ல துளசி மாலை காதல கமல மண்டலம் கழுத்திலே உத்தராஜ் கொண்டு முழங்கால் விரதண்டு 32 அழகு உங்ககிட்ட இருக்குங்க இருந்தாலும் என்னத்திலையும் பார்க்க மாட்டேங்கிறேன், ஆம்பளையும் இல்லாத பொம்பளையும் இல்லாத யாரும் பேடியா போட அடிச்சு அப்ப கொடுத்து அப்போ அதனால தான் நிச்சயில இதெல்லாம் அருமையான எனக்கு ஒரு கருத்து என்ன ஆகுதுன்னா ஆயா காலியா அப்புறம் என்னன்னா அப்படி சாபம் கொடுத்துட்டு என்னைக்கு வந்து என்னை கட்டி பிடிச்சி எனக்கு முத்தம் கொடுக்குறியோ, என்னைக்கு வந்து ஒண்ணு மாறுப்பு வந்து ஏன் மாறோட சேருதோ அன்னைக்கு தானே உனக்கு சுயர பண்ணி புறா சாப்பிட்டு சாப்பம் கொடுத்துட்டு ஊர்வசி ஏதாவது உனக்கு வழி நாளை வாழ பிடிச்சிக்கிறேன். இந்த இவரை வந்து இப்படியே விட்டுட்டா எனக்கு பெருமையா இருக்கும். கொடுத்துருக்கிறேன் இவர் இப்படி தெரிஞ்சு அவங்களாச்சும் நல்லா படைப்பாங்க இல்லையா? அதனால நீ மாற்றம் மாத்திக்க. இப்படி இருந்தா கௌரவர்களை ஜெயிப்பது எப்படி? அதை பார்த்தாலும் கஷ்டமாக்குதுல்ல. அவளுக்கு காய் கடை இவளுக்கு 10 தறி 11 தறி ஓடுது, இவ வந்து தார் மிஷின் போட்டு தார் நாட்டை போட்டு 3 பேருக்கு என்ன குறை வச்சுக்கிற கேன கூதியாட்டம் எனக்கு அது இல்ல வேதனமாக்குது. அப்படியே போனா சாரிங்க வரிப்பாங்க. மாயவா என்ன பழையபடி அர்ஜுனன் பண்ணி விடுமாமா, உன்னாலதான் சொல்லுங்க நண்பா. சாமி சொல்லுங்க. அர்ஜுனன் இப்படி இருந்தா பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? பாக்குறவங்க நம்பா உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஆணும் சேராமல் பெண் சேராமல் அருமையா இருக்கிறானே அப்படி கேவலமா அந்த கேவலம் பேசுற எனக்கு தானே அது. ஆமா தாய் மாமனுக்கு பண்ண நம்பா கேவலமாட்டாதான். சொல்லுங்க. இத கூட விட்டுரு, கேவலம் மாவட்ட விட்டுரு. நாளை 18 நாள் 18ஆம் ஊருக்குள்ள 18 நாள் சண்டையில இந்த அர்ஜுனை பேடியா பேடியில் நான் சண்டைக்கு போனா எந்த படையை கொள்ள முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. 30 தேவர்கள் 88 கிண்டர் கிண்டர் காந்தூர் விட்டுக்கே தேவை கலிங்க என்ற காம்போசம் கேரளங்களை கொச்சு கொடுக்க மாட்டி சேகரம் வந்து மங்காள தேசம் அப்புறம் தேசம் அப்புறம் யோத்தியபுரி 56 தேச மன்னர்களும் பார்த்து நகைக்க மாட்டார்களா? கண்டிப்பா சிரிப்பாங்க. பேடி ஆயுதம் எடுக்கலாமா? எடுக்கூடாது. அதனால எனக்கு சுயரூபம் பண்ணி விட்டா பாரதத்தை வெல்லலாம். ஆமா இல்லன்னா திருப்பி மறுபடியும் துரியோதனம் தான் ஆளுவான், பாண்டவருக்கு காலங்க தான் போச்சு. பேடியானது பெருசு இல்ல. ஆமா மத்திட்டு பாரதி விட்டத பாண்டவர் எனக்கு எங்க இருக்கிறாங்க?
உபநாயகத்தில் இருக்கிறாங்க, இங்க இருக்கிறாங்க. இவன் அஷ்டாபுரத்தில் இருக்கிறாங்க. இருக்கிறாங்க. இவனுடைய சேனை 11 ஏக்கர் சேனை, ஆமா. பாண்டவருடைய 7 ஏக்கர் சேனை. 7 அக்கறை. இந்த 18 ஏக்கர் சேனையை முடியும் பொழுது யாரு பாண்டவர்கள் யாரு துரியோதனர்கள் தெரியாது. தெரியாத கொண்டு விட்டு போயிடுவாங்க. போராமே அழிஞ்சு போயிடும். அப்படி இருக்கும் பொழுது இந்த 17 நாள் யுத்தத்தையும் வெற்றியாக செய்யக்கூடியவர்கள் பாண்டவர்கள். பீமன் சாதாரணமாளா, அர்ஜுனன் சாதாரணமாளா? 2 பேர்த்த வச்சுதான் பாரதமே முடியும். அதனால எப்படியாவது இந்த சாபத்தை நிவர்த்தனை செய்யணும். அர்ஜுனா சொல்றியா? சொல்லி பிடிச்சாமே நீ தான் எதா இருந்தாலுமே ஒண்ணு முடிப்ப. இந்த ஊர்வசியாகப்பட்டவள் நாளை தினத்துல உலகத்தில் இருந்து நூலேணி வழியாக உலகம் சென்று நீர்க்குடம், அதாவது மலர்கள் எடுத்து வருவதற்கு வருவா. ஆமா. நீ என்ன செய்யற? அந்த பூலோகத்துல நீ ஒரு குழந்தையா வடிவெடுத்துக்கிற. குழந்தையா வடி வைக்கிறதுக்கு கிரி வைக்கிறதுலாம் யாரு சொல்லுங்க? வேடா சொல்லுங்க செகண்ட்ரையா மாமா, நீ அங்கே இரு. அதாவது எங்க மாமனுக்கு தெரியாத உலகத்துல அண்டமே என் மாமன் இல்லாத ஆடாது, அகிலமே எங்க மாமன் இல்லாத ஆடாது. அதனால நான் என்ன சொல்றேன், ஒரு நாள் கேட்டேன் எங்க மாமனை, மகாபாரதத்துல இது யாருமே சொல்லிருக்க மாட்டாங்க, எத்தனையோ பேர் கூத்தாடுறாங்க பண்றாங்க. நான் புக்கு வாங்கி படிச்சு கூத்தாடுறேன், பார்த்து கூத்தாடுறோம். நான் இல்ல, புக்கு படிச்சு ஆடுறோம். நான் என் மாமனை ஒரு நாள் கேட்டேன், மாமா நான் காப்பாத்துறேன், பாண்டவரை காப்பாத்துறேன், பாண்டவரை காப்பாத்துறேன், அர்ஜுனனை காப்பாத்துறேன், காப்பாத்துறேன்னு பெருமையே பேசுறிய, மகாபாரதம் சூது பகடி ஆடினாங்கல்ல, ஏன் பூரா தாயம் கேட்டா தாயம், பன்னெண்டு கேட்டா பன்னெண்டு, எங்களுக்கு உள்ளூர் மாதிரி பண்ணலாம்ல கேட்குறேன். இல்லை எதுக்கு சண்டை வருது? தாயம் பண்ணலாம்ல, பண்ணலாமே. தாயம் கேட்டா தாயம், பன்னெண்டு கேட்டா பன்னெண்டு, துரியோதனை விழுவுது. எங்களுக்கு ஏமாமா உழுவல என்ன சமாச்சி பாரத்தை அப்பயே நிறுத்திக்கலாம, ஜண்டலாத துரியோதனம் தான் நாங்களும் நான் சந்தோஷமா வந்துருப்போம்ல, ஜண்டலாத போயிருக்கோம்ல, சித்தப்பமாக்க ஒத்து போயிருக்கலாமே அப்படின்னு கேட்டதுக்கு அப்படி சொன்னாரு எங்க மாமன். அர்ஜுனா, பாரத் இந்த பகடை ஆடுறதுன்னு முடிவு பண்ணிவிட்டீங்க. முடிவு பண்ணும்போது என்ன காரணம்? துரியோதனை எங்க மாமன் வந்து ஜெகினி எங்க பக்கம் ஆடுவான்னு சொல்றான். யாரு? ஜெகினி என் பக்கம் ஆடுறது துரியோதனை சொல்றான். நீங்க ஏன் எங்க மாமன் எங்க மாயன் என் பக்கம் ஆடுவான்னு சொல்லியிருந்தேன்னா அதை ஜெயிச்சிருக்கலாம்ல. இவங்க என்னன்னு கும்பிடுறாங்க, என்னன்னு கும்பிட்டீங்களா? நாங்க கும்பிட்டோமா? எங்க மாமன் மாத்திரம் பாத்துக்க கூடாது, இந்த பகடை யாரத்தை மாமன் கண்டுக்க கூடாது, எங்க மாமங்க வரவே கூடாதுன்னு கும்பிட்டு, அதனாலதான் நீங்க தோத்தீங்க அப்படின்னாப்ல. அது ஒண்ணாச்சு. இன்னொன்னு என்ன சொன்னாரு தெரியுமா? துரியோதனம் விட்டாரு 99 பேரு, துரியோதனம் தான் முத பிறந்தவன்னு சொல்றாங்க. துரியோதனம் தான் முத பிறந்தவன். துரியோதனனுக்கு முன்ன பாண்டு மகா துரியோதனம் விட்டாரு கண்டவனுக்கு பிறந்தவங்க. வருக ரிஷி ஏகத்துல பிறந்தவங்க துரியோதனம் ஒரே ரிஷியில 99 பேர் பிறந்தாங்க. அந்த திருவிராட்டினுக்கு ஒரிஜினலா பிறந்தவன் யாரு தெரியுமா? யூஸ்ன்னு ஒரு பையன், கலந்தாரி 12 வருஷம் முழுவா இருக்கிறான். நாம வந்து 12 மாசம் முழுவா இருக்கிறோம், அவன் 12 வருஷம் முழுவா இருக்கிறான். 12 வருஷம் முழுவாத இருக்கும்போது இவனுக்கு வவுறு ரொம்ப பெருசா ஓட்டு பாண்டு மகா இவனுக்கு திருவிராட்டினுக்கு யாரு பணிவிடை செய்வா? பணிவிடை யாரு செய்வா? அப்ப கனகவல்லின்னு சொல்லி ஒரு பணிப்பெண்ணை அவங்க பிரச்சனைக்கு பணிப்பெண்ணா வைக்கிறான். எங்க பிரச்சனைக்கு தண்ணி மண்ணு கொடுக்க சோறாக்கி கூட பண்ண எனக்கு அவரு பெருசாகி அப்படின்னு சொல்லி திருவிராட்டின் பணிப்பெண்ணை வைக்கிறான். அந்த கண்ணு தெரியாத திருவிராட்டினை அவளை சேர்ந்துடுறான். பணிப்பெண்ணை சேர்ந்துடுறான். அவளுக்கு பிறந்தவன் தான் துரியோதனுக்கு முத பிறந்தவன் ஊசி. அவன் தான் என்ன பிறந்தவன், அவன் தான் ஒரிஜினல் திருவிராட்டினுக்கு பிறந்தவன். இவங்க எல்லாம் ஒரிஜினல் திருவிராட்டினுக்கு பிறந்தவன் அவன். அப்ப பட்டத்து 4 பாரத போர் நடக்கும்போது என்னங்கிறான் பீஷ்மரு, அந்த பக்கம் கிடைக்கும் அந்த பக்கங்களாம், இந்த பக்கம் எங்க பக்கம் வர்றவங்க வரலாம் அப்படின்னு சொல்லி படைச்சாடுறான். சண்டை நாளைக்கு நடக்குது, இன்னைக்கு வந்து சேர்றவங்க நாங்க அங்கிருந்து அங்க போறவங்களும் போலாம், அங்க இருந்து இங்க வரைக்கும் வரலாம்னு சொல்லும் போது ஒரே வண்டி மாத்திரமா இருக்கு. யாரு இந்த பையன்? திருவிராட்டினுக்கு முத பிறந்த யூஸ் வர இந்த வண்டி வருது. பானை எடுக்கிறாரு பீஷ்மரு, பானை போட்டு இவனை கொண்டு போடலாம், அந்த பக்கம் போற மாதிரி பாண்டவர் பக்கம் சொல்லி பீஷ்மர் பானை எடுக்கும்போது அப்ப ஏன்னா அப்படின்னு போறவன் போட்டு அப்படின்னு சொல்லி இங்க அவனை அனுப்பிவிட்டுறாங்க. இங்க வந்து சேரனை ஆறான்னு கேட்கும்போது இப்படி அப்படின்னு சொல்லி அப்பதான் இவளுக்கே தெரியுது யாரு குந்தமாதேவிக்கு. அவனை சிறப்பா பாக்குறாங்க. அந்த மாதிரி துரியோதனனுக்கு முத பிறந்தாலும் ஒருத்தர் இருக்கிறாங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது.
அதான். இருக்கட்டும். என் மாமன் சொல்லிதான் அது எனக்கு தெரியும். ஆ, அதுவும் எனக்கு தெரியும். ஆமா ஆமா. அப்படி இருக்கும் பொழுது நீ என்ன செய்யணும் தெரியுமா? இந்த வழியாக அந்த ஊர்வசி வருவான். நீ இதே இடத்துல குழந்தையாக வடிவெடுத்து இருப்பார். நான் ஏனை கட்டி உன்னை தூங்க வைக்கிற மாதிரி ஆறாரோ பாட்டு பாடுறேன். அச்சா, ரைட் ரைட். அப்ப நீ கத்துற, பலபலமா கத்துற. கொஞ்சம் பாலுக்கு கத்துதானே ஆகணும். அப்ப ஊர்வசி என்ன தெரியுமா? குழந்தை மேல் பாசம். ஆமா. ஐயோ யாரோ ஒரு குழந்தை போட்டு விட்டு போயிட்டார்கள் அப்படி என்று அந்த குழந்தையை வாடா மகனே என்று எடுத்து மடிமேல் இப்படி சாத்துவா. சாத்துவா. ரெண்டு மகமையும் கொடுப்பா. உதட்டா வைப்பா. சாப்பிட்டு அப்படியே சரி, பாய் எடுத்தாப்பா.